ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம சிவாவும் சக்தியும் வந்து அட்டைப்பட்டிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. அதாவது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ட்ரைனிங் கொடுக்குறக்காண்டி ஃபஸ்ட்டு டே நம்ம தான் இன்றைக்கி இந்த முதல் நாளில் வந்து தூக்கி போட்டிருக்கோம். அவங்க வந்து எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இப்படி குழி தோண்டி சிலவங்க வந்து போடுவாங்க. குட்டியை வந்து அவங்க பேரண்ட் டாகை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வளர்கிறதுக்காண்டி குழி தோண்டி அதுக்குள்ளதுக்கு இறக்கி விடுவாங்க. ஸோ அது வெளியே வர ட்ரை பண்ணும்போது பாடி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அப்போ வந்து ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால் ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டைப்பெட்டி சுற்றி வச்சு அடைச்சிட்டோம். அட்டைப்பெட்டியை வந்து ஒரு வாஷிங் மிஷின் அட்டைப்பெட்டி தூக்கி அப்படி மேலே வச்சாச்சு. பாருங்கள் சக்தி எவ்வளோ ஆக்டிவாக வந்து மேலே ஏறி பார்க்க பார்த்தீங்களா? மேலே ஏறி ட்ரை பண்ணுறாளா? இப்படி ட்ரை பண்ணி அந்த பாடி ஸ்ட்ரெச் ஆக அது வந்து வளர்ச்சியாக வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்பு உருவாகும். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிவா என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். குழி தோண்டி வெளியே வந்துடலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கான். அவன் குறுக்கோழியில் தான் போகணும். ஓகேவா? ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே பாருங்கள். சிவாவும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் மேலே ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணுவான் பாருங்கள். இப்போ சக்தி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா? ஓகேவா? நீங்கள் டாக் வச்சு நீங்கள் வீட்டில் குட்டி நாய் வளர்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? டெய்லியும் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வந்து உறுதிக்கு போட்டிருக்கோம். நம்ம டெய்லியும் ரெகுலராக இதை அந்த ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சிவாவும் சக்தியும் வந்து என்ன டைப் ஆஃப் டாக் ப்ரீட்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. இப்போ சிவா வந்து மேலே யாரையும் ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து நான் வந்து மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். 1 ஜிபிக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் பிடிச்சிருச்சு. ஸோ அதை அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் திரும்ப ரெக்கார்டர் போட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ணுறதுக்காண்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் சிவா எழுந்திரிச்சிடலாம் பாருங்கள். சிவா கூப்பிட்டுட்டே இருந்தேன், ஜம்ப் பண்ணி சிவா ஏந்தின்ட்டு. ஃபஸ்ட் நாளுங்கனால சிவா கொஞ்சம் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தான். இப்போ பாருங்கள் மேலே ஏறி நிற்காம பாருங்கள். இப்படி தான் நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒன்று வந்து நான் வந்து கையில் சாப்பிட கொடுக்க எதுவுமே வைக்கல. முதல்ல ஏதாவது சாப்பிட கொடுக்க வச்சுருந்தேன்னா அந்த சக்தி மாதிரி சிவாவும் துள்ளிட்டு கிடந்திருப்பான். பட் நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே அதுக்கு கையில் வைக்கல. ஸோ சும்மா உள்ளதையும் போட்டு அவங்களே வெளியேற ட்ரை பண்ணுறாங்களான்ற மாதிரி ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். மற்றபடி பிஸ்கட் எதுவுமே கையில் வைக்கல. பிஸ்கட்டுன்னு இல்லை, பிஸ்கட் நான் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். வேறு ஏதாவது இந்த ஃபிஷ்ஷு எக்கு இந்த மாதிரி தான் வச்சு ட்ரை பண்ணணுன்னு வச்சுருக்கேன் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பாருங்கள் சிவா வந்து மறுபடியும் குறுக்கோழியில் குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டான். கீழே கடிக்க பாருங்க. அங்கே பாருங்கள் அட்டைப்பட்டி கடிச்சு வெளியே போயிடாம அவன் ஷேட்டக்கார பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.